சந்திர பெருமானின் மூல மந்திரம் ஓம் கிராம் க்ளீம் சம் சந்திரதேவாய நமக. ஓம் கிராம் க்ளீம் சம் சந்திரதேவாய நமக. ஓம் கிராம் க்ளீம் சம் சந்திரதேவாய நமக. காயத்ரி. நிசாகராய வித்மஹே கலாநாதாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாது. நிசாகராய வித்மஹே கலாநாதாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாது. நிசாகராய வித்மஹே கலாநாதாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாது. ஓம் கிராம் சந்திராய நமக. ஓம் கிராம் சந்திரமூர்த்தியே நமக. ஓம் கிராம் க்ளீம் சம் சந்திரதேவாய நமக. தோத்திரம். அலை கடல் அமுதம் தன்னோடு அன்று வந்து உதித்து மிக்க கலை வளர் திங்கள் ஆகி கடவுளோர்க்கு அமுதம் ஈயும் சிலை நுதல் உமையாள் பாகன் செஞ்சடைப் பிறையாய் மேரு மலை வலமாக வந்த மதியமே போற்றி போற்றி போற்றி. அலைகடல் அமுதம் தன்னோடு அன்று வந்து உதித்து மிக்க கலை வளர் திங்கள் ஆகி கடவுளோர்க்கு அமுதம் ஈயும் சிலை நுதல் உமையாள் பாகன் செஞ்சடைப் பிறையாய் மேருமலை வலமாக வந்த மதியமே போற்றி போற்றி. அலைகடல் அமுதம் தன்னோடு அன்று வந்து உதித்து மிக கலை வளர் திங்கள் ஆகி கடவுளோர்க்கு அமுதம் ஈயும் சிலை நுதல் உமையாள் பாகன் செஞ்சடைப் பிறையாய் மேருமலை வலமாக வந்த மதியமே போற்றி போற்றி. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது காமதேனு கற்பக விருட்சம் மகாலட்சுமி முதலியோருடன் தோன்றியவன் சந்திரதேவன். சாத்வீக குணமுடையவன், பராசக்தியின் அம்சமாக இருப்பவன். தன்னை வழிபடுவோருக்கு அழகு, நற்போகம், சிறந்த குணம் முதலியவைகளை சந்திர பகவான் வழங்குவான். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோமஹ பிரசோதயாது. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரசோதயாது. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோமஹ பிரசோதயாது. நஞ்சமும் அமுதமாய் நயக்கும் நாயகன் செஞ்சடை கானகம் செரியும் அம்புலி விஞ்சிடு பண்ணவர் விருந்து அருந்துரும் தஞ்சமாம் தானவன் தாள் வழுத்துவாம். பூவேறு மணிமகுடம் கேயூரம் அழகு ஒழுக பூண்ட மூர்த்தி சேவேறு சிவன் சடைமேல் சென்று ஏறும் ஆபரணம் திருமால் செங்கண் மாவேறு நான்கு புயம் உடையான் என மதி உருவம் மனதில் எண்ணி பாவேறு கவசம் படிப்பவர் கேட்பவர் வெற்றி பயன்கொள்வரே. எங்கள் குறையெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி. திருவருள் தருவாய் சந்திரா போற்றி. சத்குரு போற்றி. சங்கடம் தீர்க்கும் சதுரா போற்றி போற்றி. சந்திர பகவான் திங்கள் கிழமையில் கடகராசிக்கு அதிபதி. அவருக்கு உரிய திசை தென்கிழக்கு. அதிதேவதை பார்வதி அம்பாள். நிறம் வெள்ளை, உலோகம் ஈயம், மலர் வெள்ளை அரளி, வெள்ளை அல்லி, சமுத்து முருங்கை, தானியம் நெல், வாகனம் முத்து விமானம், பெண் ஜாதி, துணி வெள்ளையாடை, நவரத்னங்களில் முத்து. சந்திர திசை 10 ஆண்டு காலம். சந்திரனுக்கு உரிய ஸ்தலங்களாக விளங்குவது ஒன்று திங்களூர்,
மற்றொன்று திருப்பதி. முருகாச்சரணம். திங்களூர். இறைவன் ஸ்ரீ கைலாசநாதர், இறைவி ஸ்ரீ பெரியநாயகி, விநாயகர் வினைதீர்த்த விநாயகர், தல நவக்கோள் சிறப்பு மூர்த்தி சந்திரன். திங்களூரில் சந்திரன் தலமாக விளங்குவது கைலாசநாதர் கோயில். இந்த திருக்கோயில் வயல்கள் நடுவே அமைந்து பக்கத்தில் வீடுகள் சுற்றும் இல்லாமல் சிறிதாக அமைந்துள்ளது. ஒரே பிரகாரம் உயரமான மதில்கள் சூழ்ந்து தெற்கிலும் கிழக்கிலும் வழிகள் உள்ளன. தெற்கு பக்கம் கோபுரம், மேற்கு மூலையில் விநாயகர் ஆலயம், பிறகு வள்ளி முருகன் தேவயானையுடன் காட்சி தருகிறார். வடமேற்கு மூலையில் கஜலட்சுமி சன்னதி, வடக்கு பக்கம் கற்பக்கிரக சுவரை ஒட்டி துர்க்கையும், சற்று தள்ளி சண்டிகேஸ்வரரும், கிழக்கு பிரகாரத்தில் பைரவர், நவக்கிரகங்கள், சந்திரன், அவரின் தனிச்சன்னதியும் முன் மண்டபமும் உள்ளன. தெற்கு வாசல், கிழக்கு வாசல் மண்டபத்துள் கிழக்கு நோக்கி இறைவன் சன்னதியும் தெற்கு நோக்கி இறைவி சன்னதியும் அமைந்து பெரியநாயகி அம்மன் என்ற அம்மன் நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி உள்ளார். தெற்கு பக்கம் இதை ஒட்டி அமைந்த மண்டபத்தே நாவுக்கரசர், அப்பூதி அடிகள் குடும்பத்தினர் உள்ளனர். இம்மண்டபம் பின்பக்கம் தட்சிணாமூர்த்தி ஆலயம் உள்ளது. தெற்கு பக்கம் கோபுரவாசலில் பக்கம் தீர்த்த கிணறு மடப்பள்ளி முன்பு அமைந்துள்ளது. தலத்தில் உள்ள தீர்த்தம் எதுவெனில், ஆலயத்தின் கிழக்கு கோபுர வாசலில் வெளிப்பக்கம் சந்திர தீர்த்தம் உள்ளது. சந்திரனால் ஏற்படுத்தப்பட்ட இதில் நீராடி இறைவனை சந்திரன் வழிபட்டதாக கூறுகின்றனர். இத்தலத்தின் தல விருட்சம் வாழையும் வில்வமும் என்றாலும் வாழை மரம் இங்கு காணப்படவில்லை. தலத்தின் வடக்கு பக்கமும் தென்புறமும் விநாயகர் சன்னதி முன்பு வில்வ மரங்கள் உள்ளன. திங்களூர். இறைவன் ஸ்ரீ கைலாசநாதர், இறைவி ஸ்ரீ பெரியநாயகி, விநாயகர் வினைதீர்த்த விநாயகர், தல நவக்கோள் சிறப்பு மூர்த்தி சந்திரன். திங்களூரில் சந்திரன் தலமாக விளங்குவது கைலாசநாதர் கோயில். இந்த திருக்கோயில் வயல்கள் நடுவே அமைந்து பக்கத்தில் வீடுகள் சுற்றும் இல்லாமல் சிறிதாக அமைந்துள்ளது. ஒரே பிரகாரம் உயரமான மதில்கள் சூழ்ந்து தெற்கிலும் கிழக்கிலும் வழிகள் உள்ளன. தெற்கு பக்கம் கோபுரம், மேற்கு மூலையில் விநாயகர் ஆலயம், பிறகு வள்ளி முருகன் தேவயானையுடன் காட்சி தருகிறார். வடமேற்கு மூலையில் கஜலட்சுமி சன்னதி, வடக்கு பக்கம் கற்பக்கிரக சுவரை ஒட்டி துர்க்கையும், சற்று தள்ளி சண்டிகேஸ்வரரும், கிழக்கு பிரகாரத்தில் பைரவர், நவக்கிரகங்கள், சந்திரன், அவரின் தனிச்சன்னதியும் முன் மண்டபமும் உள்ளன. தெற்கு வாசல், கிழக்கு வாசல் மண்டபத்துள் கிழக்கு நோக்கி இறைவன் சன்னதியும் தெற்கு நோக்கி இறைவி சன்னதியும் அமைந்து பெரியநாயகி அம்மன் என்ற அம்மன் நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி உள்ளார். தெற்கு பக்கம் இதை ஒட்டி அமைந்த மண்டபத்தே நாவுக்கரசர், அப்பூதி அடிகள் குடும்பத்தினர் உள்ளனர். இம்மண்டபம் பின்பக்கம் தட்சிணாமூர்த்தி ஆலயம் உள்ளது. தெற்கு பக்கம் கோபுரவாசலில் பக்கம் தீர்த்த கிணறு மடப்பள்ளி முன்பு அமைந்துள்ளது. தலத்தில் உள்ள தீர்த்தம் எதுவெனில், ஆலயத்தின் கிழக்கு கோபுர வாசலில் வெளிப்பக்கம் சந்திர தீர்த்தம் உள்ளது. சந்திரனால் ஏற்படுத்தப்பட்ட இதில் நீராடி இறைவனை சந்திரன் வழிபட்டதாக கூறுகின்றனர். இத்தலத்தின் தல விருட்சம் வாழையும் வில்வமும் என்றாலும் வாழை மரம் இங்கு காணப்படவில்லை.
தலத்தின் வடக்கு பக்கமும் தென்புறமும் விநாயகர் சன்னதி முன்பு வில்வ மரங்கள் உள்ளன. தலபுராண வரலாறு. சந்திரன் அழகானவனாக இருப்பதால் பல பெண்கள் அவனை மணக்க விரும்பினர். தக்கன் என்னும் பிரஜாபதிக்கு 28 அழகான பெண்கள் சந்திரன் அழகில் ஈடுபாடு கொண்டு அவனை மணந்தனர். ஆனால் சந்திரன் கடைசி மனைவி ரேவதியிடம் மட்டும் அதிகம் பிரியம் வைத்ததால் திருமணம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறிவிட்டான் என்று 16 கலைகளும் தினம் ஒன்றாக அழியும்படி சாபமிட்டார் தந்தை. அப்படி 16 கலைகள் அழிய சிவபெருமானை தஞ்சம் அடைந்து இத்தல இறைவனை வேண்டி தவம் செய்தான். சந்திர தீர்த்தத்தை உண்டாக்கி இறைவனை ஸ்தாபித்து நீராடி இறைவனை வழிபட்டதால் சாபம் நீங்கப்பட்டதாகவும் பிறகு இத்தலத்திற்கு திங்களூர் என பெயர் ஏற்பட்டதாகவும் ஒரு செய்தி கூறுகிறது. சேக்கிழார் தமது பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களை பற்றி பாடியிருக்கிறார். அவர்களில் 2 நாயன்மார்கள் இந்த தலத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். அப்பூதியடிகள் என்ற பெரிய வணிகர் தாம் கட்டிய பெரும் செல்வத்தை கொண்டு பல அற நிலையங்களை ஏற்படுத்தி அதற்கு திருநாவுக்கரசர் பெயரையே வைத்தார். திருநாவுக்கரசர் பொருட்டு இறைவன் கல்லையே தெப்பமாக மிதக்கச் செய்தார். அவர் இயற்றிய தேவார பாடலில் சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருத்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசரின் மீது எல்லையில்லா பக்தி வைத்திருந்தார் அப்பூதியடிகள். திருநாவுக்கரசர் தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர். சிவஸ்தலங்களில் உளவாரப் பணிகள் செய்தும் இறைவனை நாவாரப் பாடியும் வந்தார். ஒரு சமயம் அவர் திங்களூர் வழியே வந்தார். அந்த ஊரில் எங்கு பார்த்தாலும் நாவுக்கரசர் பெயரில் தண்ணீர் பந்தல், படிப்பகம், பாடசாலை, தர்மசத்திரம், அன்னசத்திரம் ஆகியவற்றை கண்டு ஆச்சரியம் அடைந்தார். அந்த அப்பூதியடிகளை திருநாவுக்கரசர் சந்திக்க விளைந்து அவருடைய இல்லத்திற்கு திருநாவுக்கரசர் சென்றார். இருவரும் சந்தித்து ஆனந்தம் அடைந்தனர். அப்பூதியடிகள் வீட்டுக்கு உணவு உண்ண அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் திருநாவுக்கரசு சென்றபோது அங்கே அப்பூதியடிகளின் மகனை பாம்பு கடித்திட ஒன்று கோலாம் அவர் சிந்தை என்று தொடங்கும் பதிகம் பாடிட மகன் உறக்கத்தில் எழுந்தது போல் உயிர் பெற்று எழுந்தான். திருநாவுக்கரசர் பெயரில் இன்றும் ஒரு தண்ணீர் பந்தல் கட்டிடம் மெயின் ரோட்டில் இருக்கின்றது. அந்த தண்ணீர் பந்தலின் கட்டிடத்தை கடந்து நாங்கள் சென்றபோது திருப்பவும் வண்டி ரிவர்ஸில் வந்து தண்ணீர் பந்தல் முன் நின்றது. உடனே அங்கிருந்து இறங்கி அந்த தண்ணீர் பந்தலுக்கு உள் சென்றோம். அங்கு ஒரு வயதான பெரியவர் இருந்தார். அவரை வணங்கி, ஐயா, நாங்கள் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தலை காண ஆசையோடு வந்திருக்கிறோம் என்று கூறிய போது அவர் மிகவும் மகிழ்ந்து அந்த விவரங்களை பற்றி சொன்னார். அங்கு திருநாவுக்கரசு பெருமானின் திருவுருவச் சிலையும் மற்ற படங்களும் விளங்குகின்றன. அங்கு தண்ணீர் ஒரு பானைக்குள் இருந்ததை காட்டி அதை எடுத்து இந்த நீரை சாப்பிடுங்கள், இது மிகுந்த பலனை தரும், ஏனெனில் அப்பூதியடிகள் ஏற்படுத்திய இந்த பணி இன்றும் தொடர்ந்து விடுகிறது என்று எல்லோருக்கும் தண்ணீர் கொடுத்தார். அவரை வணங்கி திருநாவுக்கரசு பெருமானை எண்ணி அப்பூதியடிகளையும் எண்ணி அந்த நீரை அருந்தினோம்.
இது ஒரு ஆனந்தமான அனுபவமாக இருந்தது. எண்ணம் அப்பூதியடிகளையும் திருநாவுக்கரசரையும் மறக்காமல் தொழுது அவ்விடத்தை விட்டு விடைபெறுகிறோம். இளங்கோடிகள் தாம் பாடிய சிலப்பதிகாரத்தில் திங்களை போற்றுதும் என்று பாடுகிறார். அதில் நிலாக்கோட்டம் என்ற கோயில் அந்த காலத்தில் இருந்ததாக சொல்லுகிறார். வில்லி பாரதத்தில் வில்லிபுத்தூரார் சந்திரனை புகழ்ந்து பாடியிருக்கிறார். சங்ககாலம் தொட்டு இன்று வரை சந்திரனை பாடாத புலவர்கள் இல்லை எனலாம். சந்திரன் பூமியிலிருந்து பிறந்த கோள், பூமியின் துணைக்கோள், அதாவது சாட்டிலைட் என்று சொல்லலாம். சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றி வருகிறது. சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 29.3 நாட்கள் ஆகின்றன. சந்திரன் தானாக ஒளிர முடியாது. சந்திரன் சூரியனின் ஒளியை பெற்று பிரதிபலிக்கிறது. சந்திரனின் மேற்பரப்பு கரடுமுரடான பாறைகளால் ஆனது. அங்கு காற்றும் நீரும் கிடையாது, மேகமும் மழையும் இல்லை. எனவே உயிரினங்கள் வாழ முடியாது. காற்று இல்லாததால் பேச்சின் ஒலியும் கேட்காது. ஆம்ஸ்ட்ராங் என்ற அமெரிக்கர் சந்திரனுக்கு சென்று தரையிறங்கி மீண்டும் பூமிக்கு திரும்பியது நினைவிருக்கலாம். சந்திரனின் விட்டம் 3476 கிலோமீட்டர் ஆகும். பூமியை விட 81 மடங்கு குறைந்த எடை கொண்டது. சந்திரன் ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசையை விட 1/6 பங்கு ஆகும். அதனால் பூமியின் 60 கிலோ எடையுள்ள ஒரு மனிதன் சந்திரனில் 10 கிலோ எடைதான் இருப்பான். சந்திரன் பூமியை சுற்றும் போது சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும். அப்போது நாம் அதை சந்திர கிரகணம் என்கிறோம். சந்திரனும் சூரியனும் பூமிக்கும் இடையில் வந்து சூரியனை சந்திரன் மறைப்பதற்கு சூரிய கிரகணம் என்கிறோம். ஜோதிடத்தில் சந்திரனின் நிலை. சூரியனுக்கு அடுத்த ஸ்நானம் வரிக்கும் சந்திரன் சாத்வீக குணமுடைய சுபகிரகம். ஜாதகத்தில் தாயாரின் நிலை, போக பாக்கியம், சுபபோஜனம், தூக்கம், சீதள நோய்கள், நமது கீர்த்தி, நமது மனம், நமது பலம், துக்கம், இடதுகண், சித்த சுவாதீனம் முதலியவற்றிற்கு காரணமானவர். பயிர்கள் உலகில் வளர்ச்சியும் உயிர்கள் போகம் அனுபவிக்கவும் சந்திரனே அடிப்படை. சந்திரன் இருக்கும் இடத்தை வைத்துத்தான் ஒருவன் அந்த ராசியைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறார். சூரியனுக்கு ராசி சக்கரத்தை சுற்றி வர 1 மாதம் ஆகிறது. சனிக்கோ 30 வருடங்கள் ஆகின்றன. சந்திரன் கடகராசிக்கு அதிபதி. சந்திரனுக்கு பிடித்த மலர் வெள்ளை மலர், வெள்ளை அல்லி ஆகும். முத்து இவரது ரத்தினம். பிடித்த தூபம் சாம்பிராணி புகையாகும். வாகனம் முத்து ரதம், நரியாகும். முருங்கை இவரது சமித்து. அதிதேவதை பார்வதி. மிதுனம், சிம்மம், கன்னி நட்பு வீடுகள். சந்திரன் தசை 10 வருடங்கள் நடைபெறும். ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் கேந்திரம், திரிகோணம் ஆகிய இடங்களில் அமையப்பெற்று சுபகரணங்களின் பார்வை பெற்றிருந்தால் சந்திர தசையில் நற்பலன்கள் விளையும். ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் பலம் பெற்றிருந்தால் செல்வம் சேரும், பல அனுகூலங்கள் ஏற்படும். சந்திர தோஷம் அகல. ஈய உலோகத்தால் சந்திரனுக்கு உருவம் செய்து அல்லது கோயிலில் உள்ள சந்திர பகவானுக்கு அவருக்கு பிடித்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். திங்கட்கிழமை விரதம் இருந்து சந்திரனை வழிபடலாம். வெண்மை ஆடை உடுத்தும், சந்திர பகவானுக்கு வெண்மை ஆடையால் அலங்கரித்தும், முருங்கை சமைத்துக் கொண்டு தூபமிட்டு சூடம் ஏற்றியும் வழிபட வேண்டும். பௌர்ணமி அன்று விரதம் இருந்து சந்திரனுக்கு பூஜை செய்து அன்னம் நெய்வேத்தியம் செய்து அவற்றை பிறருக்கு தானம் செய்திடல் வேண்டும்.
அவருக்கு பிடித்த நவரத்னம் முத்து. வளர்பிறையில் சந்திரன் சுடராக விளங்கும் போது நல்ல சுபகாரியங்கள் தொடங்க வேண்டும். சந்திர தோஷம் இருப்பின் திங்கள்தோறும் சிறப்பு சந்திர வழிபாடு செய்து அன்னதானம் செய்ய வேண்டும். சிவன் கோயிலில் சென்று அம்பாளுக்கு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவது சிறப்பு. சந்திரனுக்கு பூஜையாக பங்குனி உத்திரத்தன்று காலை உதயத்தில் 6 மணிக்கு சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மேல் பிரவேசிப்பதால் அந்த சூரிய பூஜையும், மறுதினம் பௌர்ணமி பிரதமையில் மாலை 6:30 மணிக்கு சந்திர ஒளி சிவலிங்கத்தில் மேல் பிரவேசிப்பதால் அந்த சந்திர பூஜையும் தொன்று தொட்டு இந்த கைலாசநாதர் திருக்கோயிலில் நடந்து வருகிறது. முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம்.